Hi everyone, this is Arun from Joes IAS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி ஏஇ அண்ட் ஜேடிஓ மற்றும் டிஎன்பிசி அதர் எக்ஸாம்ஸ்க்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ஜியாகிரபியில் முழு மதிப்பெண் பெறுவது எப்படி அப்படிங்கிறத ஃபுல்லாக மேப் ஸ்டடி வேவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் 7th மேப் நம்ம ஜோஸ் மேப் ஸ்டடி நம்பர் 7 வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6 மேப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த மேப் நீங்கள் பார்த்துட்டு இது ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜியாகிரஃபி எந்த ஆர்டரில் படிக்கணும், அது கம்மியான டைமில் எப்படி மைண்டில் தெளிவாக ஏற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஓகே, இன்னைக்கு ஜோஸ் மேப் ஸ்டடி 7 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள முக்கிய பீடபூமிகள், பிளாட்டியோஸ், இங்கிலீஷில் பிளாட்டியோஸ்ன்னு சொல்லுவாங்க. பீடபூமினா என்னப்பா? ஃபஸ்ட்டு பீடபூமினா என்ன ஞாபகம் வைக்கணும்? நார்மலாக எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு பீடபூமி அப்படிங்கிறது ஒரு மலை இருக்குது, இது ஒரு ரீசன். ஓகே, ஒரு மலை இருக்குது, எரிமலை இருக்குது. இந்த எரிமலையிலேருந்து வெடிச்சு வர இங்கே வந்து செடி, மரம், கொடி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது, உயிரினங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் தள்ளி இப்போ இங்கேருந்து வெடிச்சு வர எரிமலை குழம்பு, மேக்மா சொல்லுவாங்களே, அது என்ன ஆகும்? இதில் பட்டு ஃபுல்லாகவே என்ன ஆகும்? செட்டில் ஆகும். கரெக்டாக? அப்போது அங்கேருந்து வர எரிமலை குழம்பு அப்படின்னா எப்படி இருக்கும்? மேக்மா அப்படிங்கிறது ஹீட்டாக இருக்கும். அப்போ அது உயிரினங்களில் பட்டுச்சு அப்படின்னு என்ன ஆகும்? அப்படி மரத்தில் பட்டுச்சோம்னா மரம் பட்டு போகும். பட்டு என்ன ஆகும்? பல நூறு வருஷமாக அது மங்கி போயிடும். அப்போ நார்மல் சமவெளியோட அந்த லேயர் செட்டில் ஆகுதுல்ல, லேயர்லாம் செட் ஆகும்போது நார்மல் சமவெளியோட ஹைட் அதிகமாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். பீடபூமி அப்படின்னா நார்மல் சமவெளியோட பிளைன் டெரைஸோட ஹைட் வந்து இருக்கும், அதிகமாக இருக்கும். ஏன் ஹைட் அதிகமாக இருக்குன்னா இந்த எரிமலை படிவுகள்னால அதிகமாக இருக்குது. இது ஒரு ரீசன். ரெண்டாவது, அதில் வந்து அதிகமான கனிமங்கள் தாதுகள் காணப்படும். ஏன் அதிகமான கனிமங்கள் தாதுகள் காணப்படுதுன்னா இந்த எரிமலையிலேருந்து வெடிச்சு வர குழம்புல என்ன இருக்கும்? நிறையா மினரல்ஸ் வந்து இருக்கும். அதனால என்ன ஆகுது? அதில் கனிமங்கள் தாதுக்கள் அதிகமாக காணப்படுது. 2 பாயிண்ட் தான். பிளாட்டியோஸ் பீடபூமி அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் சமவெளியோட ஹைட் அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமாக இருக்குன்னா இந்த எரிமலை குழம்புனால படிவுனால என்ன ஆகுது? ஹைட் அதிகமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்ன பாயிண்ட் அப்படின்னா இந்த பீடபூமிகளில் வந்து கனிமங்கள் தாதுக்கள் அதிகமாக காணப்படும். ஏன் அப்படின்னா அதில் உள்ள மினரல்கள், அதுக்கப்புறம் வந்து மேக்மா வந்து ஃபுல்லாக செட்டில் ஆகுதா, அப்போ அதில் உள்ள மரம், செடி இல்லை விலங்குகள் என்ன ஆகும்? அதில் மடிஞ்சிருது. மறைஞ்சு பல நூறு வருஷம் மரக்கட்டை பல நூறு வருஷம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் நிலக்கரியாக மாறும். அது பல நூறு வருஷம் ஆனதுக்கப்புறம் கோல்டாவோ டைமண்டாவோ மாறும். இந்த மாதிரி தானே இருக்கும். இதான் வந்து என்னது? மினரல் வந்து அதிகமாக காணப்படுது அப்படிங்காங்க. இந்த மேப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள முக்கியமான பீடபூமிகள், இந்தியாவில் உள்ள முக்கியமான பீடபூமிகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வாங்க மேப்குள்ளே போகலாம். இந்தியாவை தீபகற்ப இந்தியாவை இரு சம பகுதியாக பிரிக்கிற பீடபூமி எதுனா, இரு சம பகுதியாக பிரிக்கிற மலைத்தொடர் எதுனா விந்திய சாத்புரா மலை. ஆல்ரெடி மலைகளில் பார்த்துருப்போம். இந்தியாவை இரு சம பகுதியாக பிரிக்கிற மலைத்தொடர் எது அப்படின்னா விந்திய சாத்புரா மலை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இதில் இந்த வடப்பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாலவ பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? மாலவ பீடபூமி. இதோட தொடர்ச்சியான பந்தேல்கண்ட், பாகல்கண்ட், ஹசாரிபா. ஓகேவா? இன்னொன்று சொல்லலாமா? இந்தியாவை தீபகற்ப இந்தியாவை இரு சம பகுதியாக பிரிக்கிற பீடபூமி எது? மலைத்தொடர் எது? விந்திய சாத்புரா மலைத்தொடர். இப்போ விந்திய சாத்புரா மலை என்னது? வடபகுதியை மாலவ பீடபூமினும் அதோட தொடர்ச்சியான பந்தேல்கண்ட், பாகல்கண்ட், ஹசாரிபா, இதெல்லாம் புது நேமு. இன்னொரு டைம் சொல்லலாம். மாலவ பீடபூமி அதோட தொடர்ச்சி எது? பந்தேல்கண்ட், பாகல்கண்ட், ஹசாரிபா. இன்னொரு டைம் மாலவ பீடபூமி அதோட தொடர்ச்சி பந்தேல்கண்ட், பாகல்கண்ட், ஹசாரிபா. முடிஞ்சா? அதுக்கடுத்து இதோட தொடர்ச்சி தான் வந்து சோட்டா நாக்பூர் பீடபூமி. சோட்டா நாக்பூர் பீடபூமி நார்மலாக இந்தியாவில் இருக்கிற பீடபூமிகளிலே அதிக கனிம வளங்கள் காண்ற பீடபூமி சோட்டா நாக்பூர் பீடபூமி. பீடபூமினாலே கனிமங்கள் அதிகமாக காணப்படும். இதுலையும் இந்தியாவில் காணப்படுற பீடபூமிகளில் அதிக அளவு கனிமங்கள் காணப்படுது அப்படின்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி சொல்லுவாங்க. என்ன கனிமங்கள் அதிகமாக காணப்படும் அப்படின்னா இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி இங்கே வந்து அதிகமாக காணப்படும். இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி வந்து அதிகமாக காணப்படும். சோட்டா நாக்பூர் பீடபூமி எந்த பகுதியில் அதிகமாக இருக்குன்னா ஜார்க்கண்ட் அந்த பகுதிகளில் அதிகமாக காணப்படும். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ரீகால் பண்ணிடலாமா? பீடபூமியை தீபகற்ப பீடபூமியை 2 சம பகுதியாக பிரிக்கிற மலைத்தொடர் எதுனா விந்திய சாத்புரா மலை. அது வடப்பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா மாலவ பீடபூமி. அதோட தொடர்ச்சியான பந்தேல்கண்ட், பாகல்கண்ட், ஹசாரிபா, அதுக்கப்புறம் வந்து சோட்டா நாக்பூர் பீடபூமி. அந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி தான் என்ன சொல்லுவாங்க? இந்தியாவில் அதிக கனிமங்கள் உள்ள பீடபூமினா சோட்டா நாக்பூர் பீடபூமின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவும் என்ன கனிமங்கள் அதிகமாக இருக்குன்னா இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி அதிகமாக இருக்கும். இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி எங்கே அதிகமாக காணப்படுதுன்னா ஜார்க்கண்ட் பகுதியில் அதிகமாக காணப்படுது. முடிஞ்சா? அதுக்கடுத்து தென்பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. தென்பகுதியை தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. இது என்ன வடிவில் இருக்குன்னா முக்கோண வடிவில் இருக்கும். கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா இந்தியாவில் உள்ள முக்கோண வடிவில் உள்ள பீடபூமி எது? தக்கான பீடபூமி. அது இந்தியாவின் தென்பகுதியில் காணப்படுது. தமிழ்நாடு இந்த பார்டர்ஸ்லாம் காணப்படும். இந்தியாவின் மிக உயரமான பீடபூமின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் மிக உயரமான பீடபூமின்னு அழைக்கப்படுவது
தக்கான பீடபூமி. ஓகேவா, தக்கான பீடபூமியில் 2 பாயிண்ட் தான் முக்கோண வடிவில் இருக்கும். இந்தியாவோட உயர்ந்த பீடபூமின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்னது, இது கரிசல் மண் அதிகமாக காணப்படும். கரிசல் மண் அதிகமாக காணப்படுறதுனால இது கருப்பு பீடபூமின்னு சொல்லுவாங்க, கருப்பாக இருக்கிற பீடபூமின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 3 தான். கரிசல் மண் அதிகமாக காணப்படும், இந்தியாவின் உயரமான பீடபூமின்னு சொல்லுவாங்க, முக்கோண வடிவில் காணப்படும். அவ்வளோதான். அதுக்கடுத்து கரிசல் மண் கருப்பாக இருக்க காரணம் என்ன, டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் இருக்கிறதுனால கரிசல் மண் கருப்பாக காணப்படுது. கிளியரா? இந்த மேப் வந்து ரிவைஸ் பண்ணிடலாமா? ஜோஸ் மேப் ஸ்டடி 7ல் இன்னைக்கு என்ன மேப் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள முக்கியமான பீடபூமிகள். பீடபூமிகளில் 2 பாயிண்ட் தான். பீடபூமினா என்ன அப்படின்னா, நார்மல் சமவெளியோட ஹைட் அதிகமாக இருக்கும். இது பீடபூமி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன் அதிகமாக இருக்குன்னா, எரிமலை படிவுகள், அந்த படிவுகள்னால அதிகமாக இருக்குது. 2வது பாயிண்ட், பீடபூமிகளில் கனிமங்கள் தாதுக்கள் அதிகமாக காணப்படும். ஏன் கனிமங்கள் தாதுக்கள் அதிகமாக காணப்படுதுன்னா, சிம்பிளான விஷயம், அதில் உயிரினங்கள் படிவுகள், உயிரினங்கள் மக்கி இருக்கிறதுனால, இல்லாட்டி எரிமலை குழம்புகள் வர கனிமங்கள்லாம் ஆகும், கனிமங்கள் தாதுக்கள் அதிகமாக காணப்படுது. அதுக்கடுத்து மேப்பில் வரலாம். இந்தியாவில் முக்கியமான பீடபூமிகள். இந்தியாவில் தீபகற்ப இந்தியாவை 2 சம பகுதியாக பிரிக்கிற மலைத்தொடர் எதுனா விந்திய சாத்புரா மலை. அது வடப்பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா மாலவ பீடபூமி. தென்பகுதி அதோட தொடர்ச்சியான பந்தேல்கண்ட், பாகல்கண்ட், ஹசாரிபா, சோட்டா நாக்பூர் பீடபூமி. இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி எந்த பகுதியில் அதிகமாக காணப்படுதுன்னா, ஜார்க்கண்ட் பகுதியில் அதிகமாக காணப்படுது. இந்தியாவில் உள்ள அதிக வளமான பீடபூமின்னு சொல்லலாம், அல்லாட்டி இந்தியாவில் உள்ள அதிக கனிமங்கள் காணப்படுற பீடபூமி சொல்லலாம். என்ன கனிமங்கள் அதிகமாக காணப்படுதுன்னா, நிலக்கரி மற்றும் இரும்பு தாதுக்கள் அதிகமாக காணப்படுது. ஓகேவா, அடுத்து தென்பகுதி என்ன சொல்றாங்க, தக்கான பீடபூமி சொல்றாங்க. தக்கான பீடபூமி என்ன வடிவில் இருக்கும், முக்கோண வடிவில் காணப்படும். இதில் என்ன மண் அதிகமாக காணப்படும், கரிசல் மண் அதிகமாக காணப்படும். இந்தியாவின் மிக உயரமான பீடபூமின்னு அழைப்பது நமக்கு தக்கான பீடபூமி. இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். லாஸ்ட் மேப் ரிவர் மேப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, இது பீடபூமிங்கிறது எரிமலை படிவுகள்ல ஆறுகளின் படிவுகள்னால உருவாகும். இது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் ஒரு டைம் பிஓக்யூல கேட்டிருந்த கொஸ்டின், கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. மாலவ பீடபூமி எந்த ஆறுகளின் படிவுகள்னால உருவாகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மாலவ பீடபூமி எந்த ஆறுகளின் படிவுகள்னால உருவாகுது? ஆப்ஷன் ஏ மகாநதி, ஆப்ஷன் பி நர்மதை. நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ மகாநதி, ஆப்ஷன் பி நர்மதை, ஆப்ஷன் சி கோமதி, காக்ரா, கந்தக். ஓகே, ஆப்ஷன் டி சாம்பல், பெட்வா. இந்த ஆறுகளின் படிவுகளால் உருவாகுது. இந்த 4 ஆப்ஷன்ல எது அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்க. மாலவ பீடபூமி அப்படிங்கிறது இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. இந்த லொக்கேட் ஆகிருக்கிற பீடபூமி எந்த ஆறுகளின் படிவுகள்னால உருவாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆறுகளின் படிவுன்னா மேடு உருவாகும், அவ்வளோதான். சரியா, எந்த ஆறுகளின் படிவுகளால் உருவாச்சு அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ மகாநதி, ஆப்ஷன் பி நர்மதை, ஆப்ஷன் சி வந்து கோமதி, காக்ரா, கந்தக். அதுக்கப்புறம் ஆப்ஷன் டி வந்து சாம்பல், பெட்வா. இந்த எந்த ஆறுகள் படிவுனால உருவாச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க. தெரியல அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக சார் இந்த மேப் வந்து நீங்கள் வந்து சார் சூப்பராக இருக்குது அப்படிலாம் கூட சொல்ல வேணாம். நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு எனக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்து சாட்டிஸ்ஃபைடாக நான் அடுத்த மேப் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேப்பா, ஆல் த வெரி பெஸ்ட், ஹேவ் அ நைஸ் டே.